Hello students, welcome to my channel. இன்னைக்கு நம்ம 12th Maths Chapter 6 Exercise 6.5ல 7th sum பார்க்க போகிறோம். Find a foot of perpendicular down from point 5, 4, 2 to line x plus 1 divided by 2, y minus 3 divided by 3, z minus 1 divided by 1. Also find the equation of perpendicular அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு லைன் வந்து பாஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த லைன் வந்து பி வெக்டார்னு வச்சுக்கலாம். இந்த லைனில் மேலே ஒரு பாயிண்ட் வருது. அந்த பாயிண்ட் வந்து இந்த லைனில் டச் ஆகுது. ஓகே, அந்த பாயிண்ட்டை வந்து டின்னு சொல்லலாம். அந்த லைன் டச் ஆகிற இடம் வந்து எஃப்னு சொல்லிக்கலாம். அது வந்து பர்பெண்டிகுலராக இருக்கா, அந்த டின்ற பாயிண்டில் பாயிண்ட் எழுதிக்கலாம். இப்போ எஃப்பு பியோட வேல்யூ வந்து நமக்கு வந்து கார்ட்டீசியன் ஈக்குவேஷனில் டிவைடடில் உள்ளது பி, பக்கத்தில் உள்ள வேல்யூ வந்து டியோட வேல்யூன்னு சொல்லுவோமா. ஸோ 2i கேப் ப்ளஸ் 3j கேப் மைனஸ் கே கேப். ஸோ பி வெக்டார் எழுதியாச்சு, டியோட வேல்யூஸ் எழுதியிருக்கோம். நம்ம இப்போ கொடுத்துருக்க வேல்யூஸ் எழுதிக்கலாம். லெட் கிவன் பாயிண்ட்ஸ், பாயிண்ட் என்னென்ன 5, 4, 2 by D and the point என்ன நம்ம சொல்லியிருக்கோமோ அதை அங்கே எழுதியிருக்கோம். பாயிண்ட் ஆன் ஸ்ட்ரைட் லைன், இந்த ஸ்ட்ரைட் லைனில் டச் ஆகிற பாயிண்ட்டை வந்து என்னென்னு நம்ம மெட் பண்ணிப்போம், எஃப்னு சொல்லியிருக்கோம். ஸோ பை எஃப் கொடுத்துருக்க வேல்யூஸ் எழுதிக்கலாம். பி வெக்டார் 2i கேப் ப்ளஸ் 3j கேப் மைனஸ் கே கேப். ஓகேவா, நெக்ஸ்ட்டு if f is foot of perpendicular from D, D ஓட வேல்யூ 5, 4, 2 and straight line அதாவது அந்த டியில் வந்து எஃப்க்குன்னு பாயிண்ட் வருது. ஸோ இது வந்து இதுக்கு ஸ்ட்ரைட் லைன் டச் ஆகிட்டு சொல்லியிருக்கோமா. ஸோ எஃப்க்கு ஒரு வேல்யூஸ் வேணும்ல, அந்த பாயிண்ட்டு எஃப்ன்ற ஒரு பாயிண்ட் இருக்கும்ல, அந்த லைனில் போகிற பாயிண்ட், அதை தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். தென் எஃப் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருக்க கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் இருக்குல்ல, அதை ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். அதை வந்து ஒரு கான்ஸ்டன்ட்டுக்கு ஈக்குவல் பண்ணோம்னா நமக்கு ஒரு சம் பாயிண்ட் கிடைக்கும். அதுலேருந்து டி வேல்யூ கண்டுபிடிச்சி டி அப்ளை பண்ணோம்னா எஃப்க்கு வேல்யூ கிடச்சிரும். ஏன்னா இந்த லைன் தான் வந்து இந்த எஃப் பாயிண்டில் வந்து மிட் பாயிண்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் எழுதி ஈக்குவல் டு டி போட்டுட்டு அந்த டிக்கு ஈக்குவல் பண்ணுறோம். ஸோ எக்ஸோட வேல்யூ 2t மைனஸ் 1ன்னு வந்திருக்கு, ஒய்யோட வேல்யூ 3t ப்ளஸ் 3ன்னு வந்திருக்கு, இசட்டோட வேல்யூ மைனஸ் t ப்ளஸ் 1ன்னு வந்திருக்கு. ஓகே, இதெல்லாம் தான் வந்து எஃப்போட பாயிண்ட்ஸு. ஸோ எஃப்னு எழுதிட்டு அதோட பாயிண்ட் எழுதிக்கலாம். 2t மைனஸ் 1, 3t ப்ளஸ் 3 மைனஸ் t ப்ளஸ் 1. ஓகேவா, இப்போ இந்த டீக்கு வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்படி பார்த்தோம்னா டியும் எஃப்பும் வந்து பர்பெண்டிகுலர் லைனாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிஎஃப் வெக்டாருங்கிறப்ப ஓஎஃப் மைனஸ் ஓடி நம்ம எழுதிக்கலாமா. இப்போ நமக்கு எஃப்க்கும் வேல்யூ தெரியும், டியோட வேல்யூவும் தெரியும். ஸோ ரெண்டுத்தையுமே அப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட்டு எஃப்போட வேல்யூ எழுதிக்கலாம். ஈக்குவல் டு 2t மைனஸ் 1, வெக்டாரில் கொடுத்துருக்கனால ஐ கேப் நம்ம சேர்க்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அதே மாதிரி ப்ளஸ் ஆஃப் 3t ப்ளஸ் 3 j கேப் ப்ளஸ் ஆஃப் மைனஸ் t ப்ளஸ் 1 k கேப். ஓகே, இப்போ மைனஸ் டி வெக்டார் அவங்களே கொடுத்துருக்காங்க பாயிண்டில், அதை நம்ம வெக்டாரில் எழுதலாம். ஸோ 5i கேப் plus 4j cap plus 2k cap.
ஸோ ஐக்கு ஐ ஜேக்கு ஜே கேக்கு ஈக்குவலைஸ் பண்ணலாம். ஈக்குவல் டு இங்கே வந்து டி இருக்குது, இங்கே வெறும் நம்பர்ஸ் மட்டும் இருக்குது. ஸோ நம்பருக்கு நம்பர் மட்டும் பண்ணிக்கலாம். இங்கே டி -1, இங்கே -5, ஸோ -6. அப்போது 2t -6 ஆஃப் I வெக்டார். அதே மாதிரி 3t இங்கே +3 இங்கே -4, ஸோ 1 தான் வரும், -1 j கேப் -1 +1 -2, ஸோ -1 தான், ப்ளஸ் ஆஃப் -t -1 k கேப். இப்போ டிஎஃப் வெக்டார் கிடச்சிருச்சு. அந்த மேலேருந்து அந்த பாயிண்ட்லேருந்து அந்த லைனுக்குள்ளது கிடச்சிருச்சா. இப்போது அது வந்து எதில் டச் ஆகுது, பின்ற ஸ்ட்ரைட் லைனில் டச் ஆகுது. ஸோ பி வெக்டார் இஸ் பர்பெண்டிகுலர் டு டிஎஃப்ஆ. பர்பெண்டிகுலர்னால் என்ன கண்டிஷன் நமக்கு தெரியும், டாட் ப்ராடக்ட் பண்ணால் நமக்கு அது 0வாக இருந்துச்சுன்னா அது வந்து பர்பெண்டிகுலர்னு தெரியும். ஸோ டிஎஃப்ஐயும் பிஐயும் டாட் ப்ராடக்ட் பண்ணுறோம். 2t 6, பியோட வேல்யூ 2, ப்ளஸ் ஆஃப் 3t -1. அதே மாதிரி பியோட வேல்யூவில் 3 ஜேக்கு -3 t -1. அதே மாதிரி கேக்கு வந்து -1. எல்லாத்தையுமே ஈக்குவல் 0ன்னு பண்ணிவிட்டு உள்ளார சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ 2t + 2 4t -12, 3 3s are 9 + 9t -3 -minus +t +1 எல்லாமே ஈக்குவல் 0. இப்போ டீலாம் பார்த்திங்கன்னா 9t + 1 10t + 4 14t. ஓகே, இங்கே வந்து 12 + 3 15, 1 மைனஸ் பண்ணுறப்ப -14. ஸோ 14t ஈக்குவல் டு -14 சைடு வந்துச்சுன்னா +14. அப்போ டீயோட வேல்யூ 14/14, டீயோட வேல்யூ 1ன்னு நமக்கு கிடச்சிச்சு. இப்போ 1ன்ற வேல்யூவில் எஃபோட வேல்யூவில் கொண்டு போய் அப்ளை பண்ணலாம். ஸோ எஃப் இஸ் கோஆர்டினேட்ஸ். ஸோ எஃபோட ஃபார்ம் என்னன்னா, டீக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 1, 6, 0 நீங்கள் அந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். இப்போது எஃபோட பாயிண்ட் கிடச்சிருச்சு, நமக்கு லைனும் கிடச்சிருச்சு, லைனோட வெக்டாரும் கிடச்சிருச்சு. அப்போ கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் இதை வச்சு ஈஸியாக எழுதிடலாம். ஸோ கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் ஆஃப் perpendicular df. ஓகே, டிஎஃப்ல தானே வருது. ஸோ x1 y1 z1ஓட வேல்யூ வந்து 5, 4, 2. அதே மாதிரி x2 y2 z2 ஈக்குவல் டு 1, 6, 0. ஸோ ஈக்குவேஷன் என்னென்னா x - x1 divided by x2 - x1. ஸோ x - 5 divided by -4. அதே மாதிரி y - 4 divided by 2. z - 2 divided by 2 -2. ஸோ இதான் கார்ட்டீசியன் ஃபார்ம். அவ்வளோதான் இந்த சம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.